ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் தான் பார்க்க போகிறோம். இந்த டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸரில் நம்ம என்ன ஜென்ரேஷனை பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th ஜென்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் TMS 320C5X. இதோட ஆர்கிடெக்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆர்கிடெக்சர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் மேஜராக நமக்கு வந்து 3 பிளாக்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் என்ன அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், செகண்ட் பிளாக் வந்து ஆன் சிப் மெமரி, தேர்ட் டிவிஷன் வந்து ஆன் சிப் பெரிஃபரல்ஸ். இந்த 3 பிளாக்ஸும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதிலிருந்து ஒவ்வொரு பிளாக்லேயும் என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இப்போ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராம் நீங்கள் நீட்டாக போடணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமை நீங்கள் நீட்டாக போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டட் லைனுக்குள்ளார இருக்கிற எல்லாமே வந்து எதுக்குள்ளார வரும் அப்படின்னா சிபியூக்குள்ளார வரும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்குள்ளார வரும். அப்போ இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் என்ன இருக்கும்? CALU. ஸோ CALUங்கிறது சிங்கிறது சென்ட்ரல். ஸோ சென்ட்ரல் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். அடுத்து வந்து PLU. ஸோ PLUங்கிறது பேரலல் லாஜிக் யூனிட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரி ரெஜிஸ்டர் அரித்மெட்டிக் யூனிட். இதை தான் நம்ம வந்து ஷார்ட்டாக ARAUன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெமரி மேப்டு ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் கண்ட்ரோலரில் நிறைய பிளாக்ஸ் இருக்கும், அது நம்ம லேட்டராக பார்க்கலாம். அப்போ இது எல்லாமே எதுக்குள்ளார வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CPக்குள்ளார வரும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னா அதில் என்னென்ன பிளாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எழுதிட்டோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த டயக்ராம் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டயக்ராமில் இருந்தே நீங்கள் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ டயக்ராமை மிஸ்டேக் பண்ணாமல் நீட்டாக போட்டிங்க அப்படின்னாவே உங்களோட தியரியை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளாக் என்ன அப்படின்னா சென்ட்ரல் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இப்போ அதை தான் நம்ம வந்து CALUன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த CALUவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 32 பிட் ALU. ஸோ ALUங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட் அக்யூமுலேட்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு 32 பிட் அக்யூமுலேட்டர் பஃபர். அந்த அக்யூமுலேட்டர் பஃபரை தான் ACCBன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16x16 பிட் மல்டிப்ளையர் இருக்குது. நெக்ஸ்ட்டு 32 பிட் ப்ராடக்ட் ரெஜிஸ்டர். அந்த ப்ராடக்ட் ரெஜிஸ்டரை தான் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்? P ரெஜிஸ்டர்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா 0 to 16 பிட் லெஃப்ட் ரைட்டு ஷிஃப்டர் இருக்குது. இந்த ஷிஃப்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா the content of memory to be shifted before loading into the ALU. ஸோ ALUக்கு லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கண்டென்ட் ஆஃப் மெமரியை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மெமரியில் இருக்கிறத மட்டும் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, அக்யூமுலேட்டரில் இருக்கிறதும் ப்ராடக்ட் ரெஜிஸ்டரில் இருக்கிறதும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஷிஃப்டரோட யூசஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ALU 32 பிட் ALU. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா 32 பிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்னென்ன இருக்குது அப்படின்னா 32 பிட் ALUன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ALUங்கிறது என்ன அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஸோ இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸும் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ALUவில் 2 ஆப்ரண்ட் இருக்கும். ஒன் ஆஃப் த ஆப்ரண்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் தி அக்யூமுலேட்டர். நெக்ஸ்ட் ஆப்ரண்ட் கேன் பி ஃப்ரம் தி டேட்டா மெமரி ஆர் இன்மிடியேட் டேட்டா in the instruction or internal register. ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ALU ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அந்த ரிசல்ட் எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு பிளாக்குக்கும் கீழே ஒரு 2 பாயிண்ட் எழுதினா போதும், நிறைய ஸ்டோரிஸ் எழுத வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16x16 பிட் மல்டிப்ளையர். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம். எத்தனை பிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 16 பிட் 2's காம்ப்ளிமெண்ட் நம்பரை எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா 32 பிட் ப்ராடக்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறமா வர்ற அந்த ரிசல்ட்டை நம்ம எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா
32 பிட் ப்ராடக்ட் ரெஜிஸ்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா parallel லாஜிக் யூனிட். இந்த parallel லாஜிக் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அடிஷ்னல் லாஜிக் யூனிட். நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து ALU இருக்குது. ஸோ ALUங்கிறது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்னு தெரியும். ஓகே. ஸோ அந்த யூனிட்டை தவிர்த்து இன்னொரு அடிஷ்னலாக ஒரு லாஜிக் யூனிட், அந்த யூனிட் தான் PLU. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா பூலியன் ஆப்ரேஷன்ஸும் பிட் மேனிப்புலேஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் பிளாக் என்ன அப்படின்னா ஆக்சிலரி ரெஜிஸ்டர் அரித்மெட்டிக் யூனிட். அதை தான் நம்ம வந்து ARAUன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 நம்பர்ஸ் ஆஃப் 16 பிட் ஆக்சிலரி ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். அந்த ஆக்சிலரி ரெஜிஸ்டர்ஸை தான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா AR0 to AR7. ஆக்சிலரி ரெஜிஸ்டர் 0 to ஆக்சிலரி ரெஜிஸ்டர் 7. டோட்டலாக எத்தனை ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 8 ரெஜிஸ்டர் இருக்குது. அது எவ்வளோ சைஸுன்னா 16 பிட். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 பிட் ஆக்சிலரி ரெஜிஸ்டர் பாயிண்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு 16 பிட் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் இருக்குது. 16 பிட் ஆக்சிலரி ரெஜிஸ்டர் கம்பேர் ரெஜிஸ்டர்னு இருக்குது ARCR. ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளார வரும் அப்படின்னா ARAக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ARAUங்கிறது வந்து ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ரண்டை ஹோல்டு பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறப்போ, எப்போ CALU ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறப்ப. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிளாக் வந்து ப்ரோக்ராம் கண்ட்ரோலர். இப்போ அந்த ப்ரோக்ராம் கண்ட்ரோலர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரோக்ராம் கண்ட்ரோலருக்கு கீழே இருக்கிற எல்லாமே இதுக்குள்ளார தான் வரும். என்னென்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டர் இருக்கும், ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் இருக்கும், ஹார்ட்வேர் ஸ்டாக் இருக்கும், அட்ரஸ் ஜென்ரேஷன் லாஜிக் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் இருக்கும். இதை தாண்டி நமக்கு இன்னும் கூட நிறைய இருக்கும். என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரப்ட் ரெஜிஸ்டர். இந்த இன்ட்ரப்ட் ரெஜிஸ்டரில் நமக்கு 2 டிவிஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ரப்ட் ஃப்ளாக் ரெஜிஸ்டர், இன்னொன்று இன்ட்ரப்ட் மாஸ்க் ரெஜிஸ்டர். இது ரெண்டுமே இன்ட்ரப்ட் ரெஜிஸ்டருக்குள்ளார வந்துடும். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெஜிஸ்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆப் கோடை ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட ஆப் கோடை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா ப்ராசஸர் மோட் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் பஃபர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் இருக்குது. ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளார வரும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கண்ட்ரோலருக்குள்ளார வரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரி மேப்டு ரெஜிஸ்டர். ஸோ மெமரி மேப்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் டோட்டலாக வந்து 96 நம்பர்ஸ் ஆஃப் 16 பிட் மெமரி மேப்டு ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த 16 பிட் மெமரி மேப்டு ரெஜிஸ்டர் டோட்டலாக 96 இருக்குல்லம்மா, அந்த 96 நம்பர்ஸும் நம்ம எங்கே வந்து மேப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேஜ் 0 ஆஃப் டேட்டா மெமரி ஸ்பேஸில் நம்ம வந்து மேப் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 96 நம்பர்ஸ் ஆஃப் 16 பிட் மெமரி மேப்டு ரெஜிஸ்டரை தாண்டி நமக்கு இதில் என்ன இருக்கும் அப்படின்னா 16 மெமரி மேப்டு IO போர்ட்ஸும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிளாக். அடுத்து நம்ம என்ன பிளாக்குக்கு போகிறோம் அப்படின்னா ஆன்சிப் மெமரி. இப்போ இந்த ஆன்சிப் மெமரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ப்ரோக்ராமபிள் ரோம் இருக்குது. அடுத்தது சிங்கிள் ஆக்சஸ் ரேம் இருக்குது. அதுதான் வந்து SARAMனு சொல்கிறோம். அடுத்தது டியூவல் ஆக்சஸ் ரேம்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமபிள் ரோம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2Kலேருந்து 32K வேர்ட்ஸ் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் ஆக்சஸ் ரேமுக்கு வரும். இதில் டோட்டலாக எத்தனை பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா 3 பிளாக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் வந்து B0, செகண்ட் பிளாக் வந்து B1, தேர்ட் பிளாக் வந்து B2. அப்போ B0ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 512 × 16 வேர்ட்ஸ் டேட்டா ப்ரோக்ராம் ரேம் இருக்கும். அதே வந்து B1 பிளாக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 512 × 16 வேர்ட்ஸ் டேட்டா ரேம் இருக்கும். B2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 32 × 16 வேர்ட்ஸ் டேட்டா ரேம் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஆக்சஸ் ரேம். ஸோ சிங்கிள் ஆக்சஸ் ரேம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து 1Kலேருந்து 9K வேர்ட்ஸ் ஆஃப் சிங்கிள் ஆக்சஸ் ரேம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஆக்சஸ் ரேமை நம்ம வந்து எந்த மாதிரியெல்லாம் கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னா டேட்டா மெமரியாகவும் கான்ஃபிகர் பண்ணலாம், இல்லை ப்ரோக்ராம் மெமரியாகவும் கான்ஃபிகர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ப்ரோக்ராம் மெமரியாகவும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நமக்கு செகண்ட் பிளாக் ஆன்சிப் மெமரி. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளாக். ஸோ தேர்ட் பிளாக் என்ன நமக்கு ஆன்சிப் பெரிஃபரல்ஸ். இப்போ அந்த ஆன்சிப் பெரிஃபரல்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஜென்ரேட்டர்,
நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்வேர் டைமர், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமபிள் வெயிட் ஸ்டேட் ஜென்ரேட்டர், parallel IO ports, host port interface and serial port. இது எல்லாமே எதுக்குள்ளார வரும் அப்படின்னா ஆன் சிப் பெரிஃபரல்ஸ்குள்ளார வரும். இப்போ இதை ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னா கிளாக் ஜென்ரேட்டர். ஸோ கிளாக் ஜென்ரேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இன்டர்னல் ஆசிலேட்டரும் பிஎல்எல்லும் இருக்கும். ஸோ பிஎல்எல்ங்கிறது பேஸ் லாக்டு லூப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் டைமர். ஸோ இதோட சைஸ் என்ன அப்படின்னா 16 பிட். ஓகேவா? ஸோ இதில் வந்து டோட்டலாக எத்தனை ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 3 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைமர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர், செகண்ட் வந்து டைமர் கவுண்டர் ரெஜிஸ்டர், தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் பீரியட் ரெஜிஸ்டர். ஓகே, அடுத்த டிவிஷன் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமபிள் வெயிட் ஸ்டேட் ஜென்ரேட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் பஸ் சைக்கிள்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப் டு 7 மெஷின் சைக்கிள்ஸ் வரைக்கும். ஓகே, அடுத்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா parallel IO ports. இப்போ டோட்டலாக எத்தனை வந்து parallel IO ports இருக்குது அப்படின்னா 64K parallel IO ports இருக்குது. இதில் வந்து 16 ஆஃப் தி 64K IO ports வந்து நம்ம என்னவா எடுத்திருக்கோம் அப்படின்னா மெமரி மேப்டு இன் டேட்டா பேஜ் 0. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் போர்ட் இன்டர்ஃபேஸ் HPI. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 8 பிட் parallel போட்டிருக்கோம். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். எதை ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸரையும் ஹோஸ்ட் டிவைஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எந்த ரெண்டு நடுவில் அப்படின்னு சொல்லிங்கன்னா ப்ராசஸருக்கும் ஹோஸ்ட் டிவைஸுக்கும் நடுவில் நம்ம என்ன பண்ணலாம் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் போர்ட்ஸ். இப்போ இந்த சீரியல் போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து டோட்டலாக 3 டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் சீரியல் போர்ட்டு, ரெண்டாவது வந்து டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸ்டு சீரியல் போர்ட்டு, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஃபர்டு சீரியல் போர்ட். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸை மட்டும் கொடுத்தா போதும். அடுத்து இந்த ஆர்கிடெக்சரை நீங்கள் கண்டிப்பாக ட்ராப் பண்ணணும். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் பிளாக்கை நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பராக ட்ராப் பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நீங்கள் இந்த அளவுக்கு கொடுத்தா போதும். நிறைய ஸ்டோரிஸ் எழுதாதீங்க. ஏன் அப்படின்னா இதை வந்து 15 மார்க்ஸில் கேட்பாங்க, அப்படி இல்லைனா வந்து 13 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ சஃபிஷியண்ட்டான தியரி இருந்தால் போதும். நீங்கள் நிறைய எழுதி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு பிக் கொஷின் எழுதுறதுக்கும் நீங்கள் வந்து மினிமம் 20 மினிட்ஸு மேக்ஸிமம் 25 மினிட்ஸாக எழுதிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது நிறைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதை மட்டும் எழுதினா போதும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.